பொதுவாக தமிழ் சினிமால ரிப்பீட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ரெண்டு விதமான கண்பார்வை இருக்கு. சார், இந்த உலகத்துல மொத்தம் 7 ராகம் தான் இருக்கு. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதை நான் சொல்ல சார், ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஆமால அதுல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட படத்துக்கு ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ரிப்பீட்டடா இருக்கக்கூடாது. அப்படி எந்த வித ஒரு ரிப்பீட்டட் பெர்ஃபார்மன்ஸும் இல்லாத ஒரே ஒரு ஸ்டார் தான் விஜேஎஸ், அதாவது விஜய் சேதுபதி. சார், நீங்க என்ன சொல்றீங்க சுத்தமா எனக்கு புரியல. இருந்தாலும் நீங்க சொல்றீங்கன்ட்டு அவரோட 50வது படம் வந்து மகாராஜா, அது வந்து ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி தண்டரஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த விஜேஎஸ் 15 சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரி பண்ணி அவர் ஒர்க் பண்ண ஒரு 50 டேரக்டரை செலக்ட் பண்ணி அவங்க வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க விஜய் சேதுபதிக்கு. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டா வந்து தோணுது வந்து அந்த 50 டேரக்டருமே யாருன்னா வந்து தமிழ் சினிமா டேரக்டர் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமல் சாருக்கு அப்புறம் பார்த்தா அது வந்து விஜய் சேதுபதி தான். கன்ஃபார்மா சொல்லலாம். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டர் கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆக்டரா இருக்கும்போது ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குறுகிய காலம் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கிட்ட வரப்போகுது. இப்போ வந்து 14 இயர்ஸ், அடுத்த வருஷம் 15 இயர்ஸ். அப்படி கிட்ட வந்த பகுதியிலே அந்த 50 படத்திலேயே இவ்வளவு விஷயம் பண்ணதுன்றது போது வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணதும் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம் பிஜேஎஸ் 50th செலிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒர்க் பண்ண டேரக்டர் அவங்களை பத்தி பேசலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டர்லாம் ஈஸியா ஒர்க் பண்ணிட்டு 2 படம் 3 படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ டாப் மோஸ்ட் ஹீரோஸே இந்த டேரக்டர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வந்து அல்லாடிட்டு இருந்த தருணத்தில் இவர் அசல்ட்டா பிகினிங் ஸ்டேஜ்லையும் சரி இப்பயும் சரி வந்து ஒர்க் பண்றது வந்து அது பெரிய விஷயம். அது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சீனராமசாமி, கார்த்திக் சுப்ராஜ், நலன்குமாரசாமி, அப்புறம் வந்து காக்கா முட்டை மணிகண்டன், அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜ், வெற்றிமாறன், மிஷ்கின் கூட ட்ரெயின் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து மணிரத்னம், அப்புறம் அட்லி, அப்புறம் வந்து ரஞ்சித் ஜெயகுடி, தியாகராஜ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் புஷ்கர் காயத்ரி இப்பதான் லைனா ஒண்ணுதான் வருது. ஸோ நான் மனப்படலாம் இல்லை ஃப்ளோல பேசுறேன். புஷ்கர் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. அவங்க படம்லாம் ஈஸியா ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து 2 படம் 3 படம் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பரான டெய்லர் மேட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவே ஒரு மாதிரி இந்த காலத்துல இந்த 50 படத்துலேயே இவ்வளவு விஷயம் பண்ணுது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்த டேரக்டருக்கும் ஒரு டேரக்டர் ரிப்பீட் பண்ணுவாங்க. அது வந்து கண்டினியூஸா வந்து அது ஹிட்டாகவே இருக்குமா இல்லை ரொம்ப. அப்புறம் வந்து பாலாஜி தரணிதர் நடுவில் கொஞ்சம் பக்கத்துல சீதக்காட்டையும் ஒருத்தர் பண்ண. அவங்க யோசிச்சு பாருங்க, 25th ஃபிலிம் எல்லாருக்குமே இந்த 25th 5th 100 அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சீதக்காரி மாதிரி ஒரு படத்தை யாராவது செலக்ட் பண்ண முடியுமா? இப்போ மகாராஜாவே இருக்குமே 50th படம்லாம் இந்த மாதிரி யாருமே பெருசாலாம் செலக்டே பண்ண மாட்டாங்க. வந்து இந்த கதையெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. பெரிய ஸ்டார் கதையை நம்ம குத்தம் சொல்ல, பெரிய ஸ்டார்ஸ்லாம் அந்த ஸ்டேஜ்ல இருக்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஈஸியா வந்து ஒரு அண்டர் பிளே பண்ணி அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸா ஒரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணி பண்றதுலாம் விஜய் சேதுபதி மட்டும்தான். அது முன்னாடியே நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல டேரக்டரா இது வந்து அதுலயே ஒரு வாம். அதுக்கடுத்து வந்து ஆக்டரா ஒர்க் பண்ணது வந்து அதுவும் ஒரு மாதிரி வாட் அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிஜேஎஸ் 15 அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு விஷயம் அந்த 15 அவர் பண்ணியிருக்காருன்றதுதான் பெரிய விஷயம். அதுல வந்து வில்லனா நடிச்சதா இருக்கட்டும், எந்த ஆக்டரும் அவ்வளவு பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா வில்லனா நடிப்பாங்கன்னு. ஏன்னா கமல் சாரே இப்போ வந்து அப்போ கொஞ்சம் நடிச்சுட்டு இப்போதான் வந்து கல்கியில வில்லனா நடிக்கிறாங்க. வில்லன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்துல பாருங்க வந்து அசால்ட்டா பண்ணுது. சுந்தர பாண்டியன் போதுதான் அது வந்து டீசர் ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஹிட்டான ஒருத்தர் தான். சுந்தர பாண்டியன்ல வில்லனா பண்றாரு. அப்புறம் வந்து பேட்டையில வந்து அது ஆல்மோஸ்ட் ஃபுல் வில்லன் கூட சொல்ல முடியாது, ஒரு சப்போர்ட்டிங் வில்லன் அவரு வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் கா மாஸ்டர்ல விஜய் கூட பவானி பண்றாரு. நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நானும் எத்தனை வருஷம் தான் வாரம் நான் உயிர் வாழ்றத உங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு இருக்க முடியும். அதான் வந்து விக்ரம்ல வந்து கமல் கூட பண்றாரு அப்படின்னு. அப்புறம் ஷாருக் கான் கூட ஜவான் பண்றாரு அப்படிங்கும் போது pull the trigger, it will shoot. நம்ம இந்த கேரக்டரா சொல்லலாம், இந்த வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா சொல்லிடுவோம். ஆனா அப்புறம் விக்ரம் வேதா கிட்ட சாரி விக்ரம் வேதா வந்து வில்லனே சொல்ல முடியாது, எனக்கு இந்த விஷயம் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். வில்லனா நம்மள வந்து அப்ப இருக்கிறதுல சோ அந்த ஸ்டீரியோ டைப் உடைக்கிறது இருக்குல்ல, அந்த ஸ்டீரியோ டைப் உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் செட் பண்றது ஒரு விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு வில்லன் தான் நமக்கு வந்து ஒரு விரும்புத்தன்மை அந்த வில்லனை தான் அதிக விஷயமா பார்க்கலாம். ஆனா இவர் பண்ண வில்லன்ஸ் ரோல்ஸ் எல்லாம் போய் பாருங்க, நம்ம வந்து லிட்டரலா அந்த வில்லனை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். இப்போ விக்ரம் வேதால வந்து பாத்தீங்கன்னா வேதா கேரக்டர் தான் மோஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஜேடி பவானி தெரியும், எதுல வந்து விஜய் இருந்தா நம்ம பவானி ஆரம்பிச்சிருவோம். ஜவான்ல பெருசா அதுவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகலன்னா ஒரு 2-3 விஷயம் கிளைமேக்ஸ் எல்லாம் அதுதான் வந்து விஜய் சேதுபதி டச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் வரும்போது அவன் வந்து அப்பாவும் பையன் பார்த்துக்கும் போது பாட்டி விட்டு போட்டு போறாங்க அன்புல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை யூனிக்னஸா பண்ண மாதிரி, அதே மாதிரி அவர் பண்ண ரூல்ஸ் யாருமே பெருசா டச் பண்ணாத ஒரு ரூல்ஸை ஈஸியா பண்ற ஒரு விஷயம் டிரான்ஸ்ஜெண்டரா நினைச்சிருக்காரு. அப்படின்னா பண்ணிட்டேன், நகை வெட்டிக்கிறது இல்லையா, முடி வெட்டிக்கிறது இல்லையா, அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்பு மாத்திக்கிட்டேன். அப்புறம் வந்து கடைசி விவசாயில ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், அவன் அட் சேம் டைம் ஸ்பிரிச்சுவல் பர்சன் அட் சேம் டைம் அவனை வந்து பைத்தியம்னு சொல்லிட்டு ரூல் பண்றது அந்த ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவல் பர்சன். திருச்செந்தூர் போயிருந்தேனப்பா, அங்க முறையே இல்லையா, முறை எங்க போட்டேன், கோச்சிட்டு போயிட்டானா. அதுக்கடுத்து வந்து 2 பொண்ணுக்கு காதலே நினைக்கிறது. I love you Tunga, I marry you Tunga. விக்னேஷ் சிவன் விட்ட சாரி உங்களோட இதுல விக்னேஷ் சிவன் கூட ஒரு 2 படமும் ஒரு மாதிரி தரமான படம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லும் போது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ இது எல்லாமே இந்த 50 படத்துக்குள்ளேயே அவர் வந்து பேங்கரா ஒரு விஷயம் பண்றது ஒரு விஷயம் தான். இது நடுவில் வந்து கமர்ஷியலா ட்ரை பண்ணாரு, அவருக்கு கமர்ஷியலா உள்ள. அதே மாதிரி அவரோட இன்னொரு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய ஹீரோல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு படம் ஒரு ஓடலைன்னா அதுக்கு அடுத்தது அவரோட ஒரு குரூப் எப்படியாவது இதை வந்து சர்வை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவரோட ஓன் ஸ்டைல் படம் பண்ணி இட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை டிராவல் பண்றது ஒரு விஷயம். நம்ம பார்க்கவே முடியாது. அவருக்கு என்ன வரும்ன்றத வந்து ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுன்னா அடுத்த உடனே இட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. ஆனா அதுலதான் அவர் எங்க நிக்கிறாருன்னா, 2-3 படம் கண்டினியூஸா ஃபிளாப் ஆகும், பிடிக்காது, நல்லா இருக்காது. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பூமா ஒரு விஷயம் பண்ணிடுவார். தமிழ் சினிமாவுக்கு பெருமை செய்கிற மாதிரி ஒரு படத்தெல்லாம் கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்ததுதான் 96 இருக்கட்டும், அப்புறம் வந்து சூப்பர் டிலக்ஸா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடியே அது வந்து கண்டினியூவா பண்ணாங்க. அந்த பீட்சா இருக்கட்டும், பிஎஸ் பண்ண படத்துல வந்து நிறைய கல்ட் வேல்யூ இருக்கிற படம். சரி, பிரேம்குமார் இருக்கட்டும், 96 பிரேம்குமார் அப்படி பயங்கரமான ஒரு ஆள் தான் பிஜேஎஸ். ஸோ இதுதான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் பிஜேஎஸ். நான் ஏதாவது மிஸ் பண்ணிதான் நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி மகாராஜா படம் மேக்ஸிமம் மறக்காம தேட்டர்ல போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா அனுபவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா ஆடியன்ஸை வந்து புத்திசாலியா இருக்கிற ஒரு படம் தான் மகாராஜா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குமுதா ஹாப்பி நாக்ஸி கோகுலியம் சாரி